ஆமா. ஹாய் மஞ்சு. ஹாய்மா. ஸோ வெல்கம். எபிசோட் எப்படி நம்ம இருந்தது? நம்மளோட செகண்ட் எபிசோடு டே 2 வந்து நம்ம இப்ப ரிவ்யூ பண்ற டைம் வந்துருச்சு. அப்படின்றதுக்குள்ள ஆமா. ஒன் டேவே முடிஞ்சிருச்சு. பாத்தீங்களா எப்படி லான்ச்சிங் இருக்கு? முடிஞ்சாச்சு. லான்ச்சிங் முடிஞ்சாச்சு. ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சாச்சு. இன்னைக்கு செகண்ட் டே ஸ்டார்டட். ஆமா. எக்ஸாக்ட்லி. பாத்தீங்களா ஸ்டார்டிங்கே எப்படி இருந்துச்சு? போகுது பத்தியா? ஸ்டார்டிங்கே எல்லாம் வந்து எல்லாம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. வந்த உடனே ஏதாவது பேசினா ஊன்னா சண்டை, ஆண்டா சண்டைன்னு பட்டைய ஆமா. கிளப்புறாங்க. எல்லாம் மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி இருக்காங்க. ஒருத்தரும் அப்படியே ஆமா, ரெடி ரெடி சண்டையா நான் போடுவேன், நான் போட ரெடி அப்படின்னுட்டு ஆமா, எல்லாருமே ஆமா. இப்போ நாமினேஷன்ஸ் பாத்தீங்களாமா? நேத்து பண்ணிருக்காங்களே பிரவீன் So, இப்போ காந்தி. மொத்தம் 7 பேர் நினைக்கிறேன் இல்லையா? ஆமா. அதுல ஆ. டாப்பா நெறைய நாமினேஷன் வாங்கினது வந்து கலையரசன். திவாகர். கலையரசன். கலையரசன் அண்ட் திவாகர். அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல அதாவது என்னன்னா நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் வீக்க பத்திட்டு நம்ம வந்து எதுவுமே வி காண்ட் ஜட்ஜ் எப்பவுமே. ஏன்னா இப்போ இந்த டீம் வந்து பிக் பாஸ் சில செலக்டட் டீம் இருக்குல்ல, அவன் பார்த்துதான் கொண்டு வந்திருப்பாங்க. நமக்கு யாரையுமே வந்துட்டு இப்போ நம்ம யாருமே ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்ப இந்த 7 பேர் இருக்காங்கல்ல, இந்த 7 பேர்லயுமே வந்துட்டு எல்லாருமே ப்ராமினன்ட் கண்டஸ்டன்ட் தான். அப்படியே மாறும் பாரு. இன்னும் ஒன் டேஸ்ல இப்ப ஸ்டோரி ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே ஓகே. மாறும் உனக்கு. அதாவது கலையரசன் வந்து ரொம்ப எல்லாரும் பண்ணது வந்துட்டு அவரை வந்து கொஞ்சம் அக்செப்ட் பண்ண முடியலன்னு நினைக்கிறேன் எல்லாரையும். எனக்குமே வந்து அவர் அகோரி அப்படின்னா சொல்லும் போது எனக்குமே கொஞ்சம் இதாதான் இருந்தது. பட் பார்த்தா பையன் சின்ன பிள்ளை மாதிரி சாஃப்டா தான் இருக்கு. அப்படி பார்த்தாதான் தெரியும். இனிமேதான் தெரியும் அவர் போக போக அதே என்னன்னு. மாதிரி ரம்யா ஜோ வந்து தனக்கு யாருமே இல்ல அப்படிங்கறத வந்து ரிப்பீட்டடா சொல்லி 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 அனுதாப ஓட்டு நிறைய வாங்குறாங்களோ? எனக்கு அப்படி தோணுது. உங்களுக்கு எப்படி இருக்கு? அதாவது ஒண்ணுமே தெரியாத இன்னசென்ட் மாதிரி இருந்தாலும் ரொம்ப கன்னிங்கா தான் பேசுறது எல்லாமே ரம்யா. கரெக்ட், நான் கரெக்ட். அப்சர்வ் பண்ண வரைக்கும் சைலண்டா போறவங்க அப்படின்னு நான் பாக்குறது வந்து துஷாரு, சபரி, இவங்க எல்லாம் வந்து எனக்கு பிரச்சனையே வேணாம், நான் பாட்டுக்கு வேலை செய்யறேன் அப்படின்ற மாதிரி. கனி, இவங்க எல்லாருமே வந்து சைலண்டா தான் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவரு சபரி வந்து நம்ம பிக் பாஸ் ஷோவையே வந்து ரோஸ்ட் பண்ணவர் அவரு. ஆனா இங்க ஓ உள்ள வந்து அப்படியா? ரொம்ப அமைதியா இருக்கிறது வந்து ரொம்ப அது வந்து ரொம்ப சஸ்பீஷியஸா இருக்கு. இவர் அப்படி இல்லையே, ஓ. இவர் ஓ. ஆள் இல்லையே அப்படிங்கிற மாதிரியே இருக்கு. அஹ், போக போக இன்னும் நல்லா ஜாலியா இருக்கும். இந்த வாட்டி கண்டென்ட் நிறைய இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். பார்ப்போம். ஆமா. செகண்ட் டே இன்னைக்குதான் ஸ்டோரி ஆரம்பிச்சிருக்கு. இந்த 3 பேர் ஸ்டோரியில எது உனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது? எனக்கு வந்து இவங்க கெமியோட ஸ்டோரி ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னது வந்து இப்போ ஒரு பேரண்ட் இல்லைன்னா ஒரு குழந்தைங்க என்ன கஷ்டப்படுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. பட் ஆமா. கெமியோடது வந்து கம்ப்ளீட்டா நம்ம இது சொசைட்டில நல்ல பாக்குற கேள்வி. ஒரு பிரச்சனை இல்லையா? ஆமா. ஸோ அந்த அப்யூசல்ஸா இருக்கட்டும், ஒரு பொண்ணா வந்து அவங்க ஃபேமிலிய ரன் பண்ணறதுக்கு ஓடணும். அவங்களோட பர்சனல் கெரியரையுமே வந்து ஷேப் பண்ணணும். டச் ரொம்ப பிடிச்சது மஞ்சு அவங்க சொன்னது. நான் ஆம்பளை தான், நான் வந்து என் வீட்டை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா நான் ஆமா, ஆம்பளை. அது ஆமா, ரொம்ப ஆமா. ரொம்ப நல்ல ஹேட்ஸ் ஆஃப் கெமிக்கு. அந்த உண்மை அந்த எக்ஸாக்ட்லி. டைலாக் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சீரியஸ்லி. கெமிது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இங்கேயுமே திவாகர் வந்து ஸ்கோர் பண்ணிட்டாரு. அத ஒரு ஃபன்னியா அவருக்கு அவரோட பிரைட வந்து ஹையாவே வச்சிருக்காரு. மீடியால வந்து திவாகருக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது மஞ்சு. நிறைய பேர் ஆமா, வந்துட்டு திவாகரை வந்து அப்படியே கரிச்சு கொட்டிட்டு இருக்காங்க. போக போக என்னன்னு தெரியும். பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமா ஆமா. குறைச்சிக்கிட்டு, அதாவது இது இனிமேதான் கேம் விளையாட ஆரம்பிப்பாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ ஒரு மொத்தமா ஒரு டூர் போயிருந்தோம்னா அந்த டூர்ல போய் இடம் பிடிப்போம் பாரு. அந்த மாதிரி ஆமா. தான் இருக்கு இது இன்னும். இனிமேதான் ஆனா போக போக இப்பவே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு குட்டி குட்டி குரூப்ஸ் ஃபார்ம் ஆன மாரி தானேமா இருக்கு. பத்தியா நானும் பார்த்தேன் அது. அந்த ஆமா. யாராவ அந்த பொண்ணு அரோரா, அரோரா, அரோரா. சுபிக்ஷா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஆமா, கமருதீன், சபரி இவங்க ஒரு ஜென்ஸ் டீம் ஒண்ணு ஃபார்ம் ஆயிடுச்சு. விக்ரம் வந்து தனியாவே இருக்காப்படி இன்னும். ஆமா, விக்ரம் இன்னும் யாரோடையும் ஜாயின் ஆகல. கனி எல்லாருக்கும் அதாவது ஒரு சீசன்ல வனிதா எடுத்தாங்க பாரு கிச்சனை.
அந்த ஆமா. மாதிரி கனி வந்து இப்ப ஆக்குபை பண்ணிருக்காங்க கிச்சனை. அவங்களோட ஃபேமஸான டைட்டிலே வந்து காரக்குழம்பு கனிதா குக் வித் காரக்குழம்பு கோமாளில. கறி அதனால அவங்க கிச்சன ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. எடுத்திருக்காங்க. இப்ப ம். இப்ப இன்னொரு ரிலேஷன்ஷிப் பாத்தீங்கன்னா, திவாகர், அ கலையரசன், விஜே பாரு. இவங்க பாரு. 3 பேருக்குள்ளயும் ஒரு கூட்டணி அமைஞ்சிருச்சு. அது வந்து தானா ஆமா. அமைஞ்சிச்சுன்னு நெனைக்கிறேன். விஜே ஆமா. பாருமே வந்து நெறைய இடத்துல பல்பு வாங்கிட்டே இருக்காங்க. நெறைய துரு துருன்னு பேசி நெறைய வாங்கி கட்டிக்கிறாங்க. ஆமா. இப்போ அந்த அவங்க எப்படி ரூமுக்குள்ள அந்த இருப்பாங்கன்னு தெரியல. சூப்பர்டிஷ் ரூமுக்குள்ள திவாகர் போயிட்டு வந்துட்டு, வந்து அப்படியே வந்து பாரு கிட்ட வந்து வத்தி வைப்பாப்படி. இந்த மாரி அவங்க ஆமா. பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சது. அது எல்லாருமே எவ்ரிஒன் வில் டூ தட் இல்ல. அப்படியே அவங்க என்ன எக்ஸாக்ட்லி. டயலாக் பேசுனாங்களோ, அத அப்படியே வந்துட்டு அப்படியே பாரு கிட்ட ஒப்பிச்சுட்டு இருந்தாரு. நல்லா இருந்தது. அதே மாதிரி நீ இப்போ ஆ சொல்லுங்கம்மா. நீ 24/7 பாக்குறியா? இல்ல இந்த 1 ஹவர் மட்டும் பாக்குறியா? நான் 24/7மே பார்ப்பேன்ம்மா. நான் வொர்க் போய் பண்ணிட்டு இருந்தாலுமே ம நம்ம பாஸ்ட் 8 ஓகே. சீசன்ஸுமே நான் அந்த 24/7 எப்ப ஸ்டார்ட் ஆச்சோ அப்பைல இருந்தே பார்த்துட்டு தான் இருக்கேன். டை சூப்பர், ஹார்ட் சூப்பர். ஃபேன் ஆஃப் பிக் பாஸ் தான். மீ டூ. அதுல ஒண்ணும் குறையே கிடையாது. பிக் பாஸ் எனக்கும் ரொம்ப ஆமா, பிடிக்கும். அதாவது ஒரு தனி மனித உணர்வுகளுடைய விளையாட்டு தான் இது. அதுல ஆமா. எப்படி ஸ்கோர் பண்றோம் அப்படின்றத வச்சு தான் அவன் லைஃப்ல ஜெயிக்க முடியும். அதுதான். சோ இட்ஸ் அ ரியலி இன்ட்ரஸ்டிங் கேம் தான். லெட் அஸ் சீ. இதுக்கு பாப்போம். இதுக்கு நடுவுல ஒரு குட்டி ஃபைட் அடிதடி கை கலப்புலாம் ஆச்சேம்மா. அது பார்த்தீங்களா நீங்க? திவாகர் திவாகருக்கும் வந்து ஏதோ கமருதீனுக்கும். சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அ ஒ கமருதீனுக்கும் திவாகருக்கும் தானே? ஆமா. என்னமோ நடந்ததுல்ல? ப்ரமோல ஆமா. வந்துச்சு. 1 ஹவர் ஷோல காட்டல அது. அது பெருசா வந்து 1 ஹவர் ஷோல காட்டல. பட் 24/7ல கிளியரா சொல்லியிருந்தாங்க. என்ன பார்த்திருந்தோம் நம்ப. ரம்யா, ஜோ ஓ! இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து ஆமா. தப்பா புரிஞ்சுகிட்டாங்க. இவர் வந்து ஒரு காமெடியா சொன்ன ஒரு விஷயத்த ஓ! கண்ட்ரி ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்ட்டாரு. ஓ! ரொம்ப ஓகே. வேலை வாங்குறாங்க அப்படிங்கிறதுனால கண்ட்ரி ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவர் கேஷுவலா மூவ் பண்ணிட்டாரு. பட் ரம்யா வந்து ஓகே. அத கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவா எடுத்துக்கிட்டு சென்சிட்டிவா. சண்டைக்கு போயிட்டாங்க. அப்ப போகும்போது கொஞ்சம் வாக்குவாதம் முத்தி போய் அவங்க என்ன சொல்லிட்டாரு திவாகரு, "நீ எல்லாம் படிச்ச பொண்ணா?" அப்படின்னு கேட்ட உடனே, அங்க தான் ரம்யாவோட டேலண்ட்ட நம்ம பார்க்கணும். அவங்க அத அழகா வந்து அவங்களுக்கு சாதகமா ரொம்ப வந்து அத வந்து அழகா போர்ட்ரே பண்ணிட்டாங்க. அவங்க என்ன ஓ! பண்ணிட்டாங்கன்னா, என்ன படிக்க வைக்கிறதுக்கே எனக்கு ஆள் கிடையாது. நான் அனாதை. எனக்குன்னு யாருமே கிடையாது. என்னைய படிக்க வச்சிருந்தா நானும் படிச்சிருப்பேன். அப்படிங்கிறத அவர் ஒரு வாட்டி சொன்னத, இவங்க பல தடவ அத வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. சோ அங்கேயுமே அவங்க ஸ்கோர் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. எமோஷன வச்சு ஸ்கோர் பண்ற மாதிரி. எக்ஸாக்ட்லி. அது. நம்ம ஃபர்ஸ்ட்டே பேசின மாதிரி, ரம்யா ரொம்ப சைலன்ட்டா இருக்க மாதிரி இருக்கு. ஆனா, அத அவங்க வந்து ஆமா. ஒரு வெப்பனா யூஸ் பண்ற மாதிரி சைலன்ட் தெரியுது. கில்லர்மா அவங்க. அவங்க பார்க்கும்போதே தெரியுது. இப்ப இதுல நீ வேணா பாரு, நெறைய பேர் மாறுவாங்க பாரு. செகண்ட் வீக்லாம். இப்ப நாமினேஷன் இப்ப குடுத்துருக்குல்ல. நெக்ஸ்ட் வீக் ஆமா. இப்போ ஆடியன்ஸோட ரிப்போர்ட் பார்ப்பாங்க. எல்லாரும் எப்படி அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்குது, கிளாப்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்துட்டு, அப்படியே நெக்ஸ்ட் வீக் அப்படியே ஒண்ணு அடக்கி வாசிப்பாங்க, இல்ல தாம் தூம்னு வருவாங்க. ஆக்சுவலி நமக்கு நான் எல்லாத்துக்குமே நான் டிவி தான். ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வீக்கெண்ட் எபிசோடுக்கு. எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க? விஜய் சேதுபதிய ம். ஃபேஸ் பண்ணும்போது தான் தெரியும் எல்லாருக்கும். தெரியும். அதுக்கப்புறம் அந்த ஆட்டம் மாறும் உனக்கு. நான் நிச்சயமா, இன்னுமே நிச்சயமா. பிக் பாஸ் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது என்ன தெரியுமா மஞ்சு? நெறைய சேலஞ்சிங் குடுங்க. நெறைய சேலஞ்சஸ் குடுங்க. நெறைய விஷயங்கள குடுங்க. ஏன்னா 20 பேர் வச்சு ஒரு கேம் விளையாடுறோம்னா நெறைய பண்ணலாம். உன்னால முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன சேலஞ்ச் குடுக்க முடியுமோ குடுங்க. அப்படி பத்திக்கணும். கேம்ல பத்தணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆக்சுவலி சண்டை இதுல இல்லாம. நான் என்ன சொல்லணும்னாமா, நீங்க சொன்னது பிக் பாஸ்க்கே கேட்டுருச்சுன்னு நெனைக்கிறேன். நீங்க நேத்தி தான் சொல்லியிருந்தீங்க, தண்ணி பேசிக் விஷயத்துலலாம் விளையாடாதீங்க. தண்ணி உங்களுக்கு தாராளமா வந்துச்சு. குடுங்கன்னு. ஆமா. இன்னைக்கு ம். தாராளமா பாட்டில் பாட்டிலா குடுத்துட்டாரு. நல்லா எவ்வளவு வேணுமோ குடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தா மாரி ஆமா. இருந்தது. இல்லையா? அ. எக்ஸாக்ட்லி. இல்ல அதுதான். நம்ம வந்து இந்த கன்டென்ட்ட வந்து இன்னும் கொஞ்சம் கன்டென்ட் கிரியேட்டர்ஸ் பிக் பாஸ் டீம் வந்து கொஞ்சம் கன்சல்ட் பண்ணணும். என்னெல்லாம் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சேலஞ்ச் குடுத்தாங்கன்னா, இந்த சின்ன சின்ன சேனல் எல்லாம் இதாகும். அப்போ உண்மையான குரூப்ஸ் வர ஆரம்பிக்கும் உனக்கு. யார் யாரு ம். குரூப் சேர்றாங்க அப்படின்றது அப்ப சேர்ந்து இது வந்துரும். பார்ப்போம். லெட் அஸ் சி. டெய்லி ரெகுலரா என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச ரிவ்யூவ குடுப்போம். நம்மள்த பார்த்தும் நிச்சயமா, நிச்சயமா. எல்லாம் என்ஜாய் பண்ணட்டும் ஃபேன்ஸ். சோ அப்படியே மக்களே உங்களுக்கு இன்னைக்கு டே 2ல நடந்ததுல திவாகர் மேல தப்பா? இல்ல ரம்யா, ஜோ மேல தப்பா? அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்ல ஏதாவது தப்பு இருக்கான்னு கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாரி ஆமா எனக்கு யாரு கடை வந்து ப்ராமிசிங் கண்டெஸ்டன்ட்டா இருப்பாங்கன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.
உங்களுக்கு நிச்சயமா, யார் நிச்சயமா. தோணுது உங்களோட இந்த பேர்ல வந்துட்டு யாரு ரொம்ப வந்து டஃப் கொடுப்பாங்க, டஃபஸ்ட் கேண்டிடேட் யாரு ரொம்ப லாஸ்ட் வரைக்கும் இருப்பாங்க அப்படின்னு சொல்றதையும் நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லலாம். எனக்கு ஓகே. கடைசியா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்விமா. இப்ப இருக்கிறது வந்து எல்லாமே இப்ப இந்த சீசன்ல இருக்கிறவங்க மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் ஆவரேஜ் இயர்ஸ்ல தான் எடுத்திருக்காங்க. ரொம்ப ஓல்டாவும் ஆமா. எடுக்கல. இப்ப ம். நீங்க இந்த சீசன்ல இருந்திருந்தா, நீங்க எப்படி இவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணிருப்பீங்க? இப்ப நான் இந்த சண்டை இருந்திருந்தேன்னா நடக்குது. இப்ப நான் ஒரு கண்டஸ்டன்டா உள்ள போயிட்டேன் வச்சுக்கேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து குக்கிங்க நான் வந்து எடுத்திருப்பேன். ஒண்ணு. நெக்ஸ்ட் நான் டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன் எல்லாரையுமே. நான் வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். இப்ப இந்த சண்டை நடந்தது இல்லையா? இந்த சண்டை இப்படி பண்ணாதீங்க. எல்லாருமே டிஸ்கஷன் பண்றாங்க இல்லையா? அப்படி இல்லாம நான் அப்படி பண்ணியிருப்பேன். இப்போ பிக் பாஸ் உடைய ஒர்க்க நான் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணியிருப்பேன். இப்ப நான் இத செய்யறேன்னா, இத நான் பண்றேன். இப்படி பண்ணுங்க. இத பண்ணுங்கன்னு சொன்னோம்னா, அவருக்கு இப்போ எல்லாருமே வந்து வெறும் கண்டஸ்டன்ட்டா மட்டும் தான் இருக்காங்களே தவிர, அந்த ரோல கையில எடுக்கிற பொசிஷன் யாருக்குமே இல்ல. அத ஆமா. இருந்தாங்க வைங்களேன், அத ஒரு ஆனா சிலர் நல்லா எல்லாரும் எல்லாரும் கேமரா கான்ஷியஸா இருக்காங்க. எல்லாம் ரொம்ப பயங்கரமா ஹோம் ஒர்க் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. எத ஓவர் பேசினா கான்ஃபிடன்ட். ரீச் ஆகும், எத பேசினா ட்ரிகர் பண்ண முடியும்ன்ற அளவுக்கு ஹோம் ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. எடுத்த உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறதே கொஞ்சம் வந்து ஷட்டில் பண்ணாங்கன்னா, இனிமே நல்லா இருக்கும். இல்ல ஒரு அதுவுமே ஆர்டிபிஷியலா தான் பண்றாங்க. அந்த சண்டைய ம். போடணும். நான் வந்து ப்ரோமோல வரணுங்கிறதுக்காகவே முண்டடிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க மாரி தான் தெரியுது. இப்ப வடிவேலு ஒருத்தர்கிட்ட போய் கடன் கேட்க போவான்ல. என்ன பண்ற? நீ தான் பேசி பாரேன். நீ தான் பேசி பாரேன் அப்படின்னுவான். அந்த மாதிரி ஒரு வார்த்தை நீ சொன்னீங்கன்னா, அத 10 வாட்டி திருப்பி பேசுறாங்க. நீ எப்படி ஆமா, பேசலாம்? நீ எப்படி பேசலாம்? அப்படின்னுட்டு, ஆகுறத பாருங்கப்பா அப்படின்ற மாரி சொல்றதுக்கு அங்க ஆள் இல்ல. அதுதான் ஆமா, இது. ஆமா. பட் இன்னும் பிக் பாஸ் பிரவீன் வேடிக்கை காந்தி பார்த்துட்டு நடுவுல இருக்காரு. ஆமா. பிக் பாஸ் ஜாலியா இருக்காரு. அந்த தண்ணி ஜாலியா பார்த்துட்டு ஊத்தும் போது இருக்காரு. நான் பார்த்தேன். அந்த தண்ணி ஊத்துனான்ல கனி சமையல்ல. ஆமா, ஓ! ஆமா, இது இது வந்து ஊத்துறான்னு நெனச்சேன். கேஸ் ஆஃப் ஆயிடுச்சு உடனே. ஆமா. அது மட்டும் இது பண்ணிக்கலாம். குக்கிங்கே கூட எப்படி லாஸ்ட் சீசன்லாம் பண்ணாங்க தெரியுமா மச்சு? குக்கிங் ம், ஒரு செஷன் ஒருத்தர போட்டு, அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. போன சீசன் நான் பார்க்கல உடம்பு சரியில்லாதனால. அதுக்கு முந்தின சீசன் ம். அத நிறுத்திட்டாங்க. அதையுமே ஆமா. கொஞ்சம் கொண்டு வரலாம். ஒரு டீம்ம டிவைட் பண்ணி இவ்ளோ இவ்ளோன்னு சொல்லி பண்ணிட்டு, அத பண்ணலாம். ஆ. சரி இப்ப நீ என்ன கொஸ்டின் கேட்டல, நான் உன்ன கொஸ்டின் கேட்கிறேன். நீ பிக் பாஸ் உள்ள போனீன்னா, நீ எப்படி பண்ணுவ? நல்லா அடிச்சுக்கோங்கன்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு எவன் வரானோ அவன்கிட்ட சண்டை போட வேண்டியதுதான். ஏன்னா இப்ப இருக்கிற அதேதான். இந்த இந்த சீசன்ல இருக்கிற எல்லாருமே ஃபயர் மாதிரி இருக்காங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டா சண்டைக்கு தான் வராங்க. சோ நான் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சைலன்ட்டா வாட்ச் பண்ணிட்டு, அடிக்க விட்டுட்டு, நம்ம ம். ஸ்ட்ரெயிட்டா ஃபைனல்ஸ்ல எவன் எவன் மிச்சம் இருக்கானோ அவன்கிட்ட நம்ம சண்டைக்கு போ வேண்டியதுதான். யாரு பத்த வச்சாலும் சரி, அத்தன பேரும் எரியறான். நல்லா திகு திகு ஆமா. திகுன்னு ஆனா எரியறான். திவாகர் ரொம்ப தெளிவா பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரையும் ட்ரிகர் ஆமா, பண்ணி விட்டுறாரு. அவங்க அடிச்சுக்கிறாங்க. ஆமா, ஆமா. இந்த வாட்டி யார் வெளிய போவாங்கன்னு பட் இந்த வீக் இருக்காது எலிமினேஷன். நெக்ஸ்ட் வீக் தான் இருக்கு எலிமினேஷன். கண்டிப்பா. ஓகே. ஆமா. ஒரே ஃபர்ஸ்ட் வீக்ல எலிமினேட் பண்ண மாட்டாங்க. இன்னும் 15 டேஸ் இருக்கும். பாப்போம். லெட் அஸ் இல்ல சீ. நமக்கு நமக்கு அந்த இது பேட்டர்ன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலல்லம்மா. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஒன் டேலயே ஒரு கண்டஸ்டன்ட் அனுப்பிச்சு விட்டாங்க. நான் லாஸ்ட் வீக் சஹானாவ. கொஞ்சம் என்னன்னு பாக்கலப்பா. அதனால எனக்கு தெரியாது. அதான். ஒரே நாள்மா, யாரு? ஒரே நாள்லயே ம். வந்து சஹானான்னு ஒரு குட்டி பொண்ணு அவங்கள அனுப்பி விட்டுட்டாங்க. சோ நமக்கு அத ஆமாமா. பிரெடிக்டே பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் வீக் எலிமினேஷன் இருக்காதுன்னு நம்ம எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. பிரவீன் காந்தி எதிர்பாராதது ரொம்ப எதிர்பாருங்கள். சோகமயமா இருக்காரு. பிரவீன் காந்தி. ரொம்ப ஆமா. சோகமயமா இருக்காப்படி. ரொம்ப அப்படியே உலகே மாயம், வாழ்வே மாயம் மாரி தான் இருக்காரு. அவருக்கு தான் அந்த அவரு டைட்டில் கரெக்ட்டா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு நாள் கூத்து. ஏன்னா சரக்கு இல்லன்னு நெனைக்கிறேன். அவரு தான் அப்படியே இருக்கான் மனுஷன். ஏதாவது ஒண்ணு ஒரு ஆமா. பேசுவான். ஆனா ஒண்ணு மட்டும் கரெக்ட்டா சொல்லப்படாது. நான் வந்து நாமினேஷனுக்கு போறேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொன்னது ஆமா. பிடிச்சிருந்தது. அதே மாரி நீங்க ஆர்டினரி ரூம் போனா அதுக்கு மட்டும் ஒத்துக்கல. அதுவுமே கரெக்ட்டா தான் இருந்தது. அவங்களுக்கு உண்டானது கொஸ்டின் பண்ணது. ஆமா. பாப்போம்மா. சரி வந்து நாளைக்கு எபிசோட்ல என்ன நாளைக்கு என்னன்னு பண்றாங்கன்னு பார்ப்போம். பாப்போம். நாளைக்கு என்னன்னு பார்ப்போம். பார்த்துட்டு மக்கள்கிட்டயும் நம்ம ஃபீட்பேக்க கேட்போம். ரெகுலரா நம்மளும் இத வந்து இது பண்ணுவோம். விமர்சனம் பண்ணலாம். சரியா? ஓகே, ஓகே. ஓகே. இதுக்கப்புறம் தான் ஆட்டம் சூடு பிடிக்க போது. நம்மளுமே வந்து கண்டிப்பா. கன்டினியூஸா வந்து நமக்கும் வேலை மானிட்டர் ஜாஸ்தியா பண்ணணும். இருக்கு. நமக்குமே ஆமா, ஒர்க் ஜாஸ்தியாகும். ஆமா, ஆமா. ஆமா. ஓகேம்மா. ஓகேம்மா. தேங்க் யூ சோ குட் நைட். மச் அண்ட் தேங்க் யூ மக்களே ஃபார் வாட்சிங் அஸ். எஸ், எஸ், எஸ். தேங்க் யூ, தேங்க் யூ.